நான் டாக்டர் ராமநாதன் நச்சுனா. இன்றைக்கு 2025 செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி. வழமையாகவே சீரியஸான வீடியோ, பொலிட்டிக்ஸ் வீடியோ அல்லது பொலிட்டிக்கல் தாட்ஸ் அப்படி போடுற வீடியோ. ஸோ அது உங்களுக்கு சில நேரம் போறீங்க, பக்கத்தில் இருக்கிறது சிரிக்காமல் இருக்கு, சரிதானே? உங்களுக்கு சீரியஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கு நாங்கள் கையை கடித்த வீடியோ சம்பந்தமாக ஒரு என்ன நடந்தது என்று சொல்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு 11:30 போல் நானும் கௌசல்யா கோட்ஸ் போட்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. சாப்பிட்டு கொண்டு கேட்கல, சிரிக்காம பக்கத்தில் சிரிக்கிறேன்னா வேற இங்கே போய் சரிதானே? சாப்பிட்டு கொண்டு கோல் ஒன்று வந்ததுங்க. சிரிக்காம இருக்கு, சரியா? கோல் ஒன்று வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிறான். கையை கடிச்சா சீரியஸான கதை சொல்ல போறேன். ஆகவே கண்ணுக்குள்ள என்ன ஓடுது, இது கையை கடிச்ச ரவுடிகள் சீரியஸான கதை, சரிதானே? வளமே அடிபாடு பட்டுக்கிண்டு யாழ்ப்பாண போலீசார் இன்றைக்கு ஒரு விசித்திரமான வழக்கொண்டு இப்போ 15 இருக்கிறார்கள். அது என்ன வழக்கண்டா, அரசியல் கட்சியில் ஒருத்தர் கை வளமையா இப்படியெல்லாம் இருந்த யாழ்ப்பாணம் வெட்டு கொத்து குண்டு வெடிப்பு அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ கூனிக்குருவி போய் அன்றகுமார நாயக் அவர்களுடைய அரசியலால் இப்போ இல்லை சுருங்கி போய் இப்போ கடைசியாக கையை கடிக்கிறது, காதை கடிக்கிற அளவுக்கு வந்துட்டு. என்னென்றால் காலமே நான் கோல் வந்தது. இப்போ 10:15 மணியோட பிராசனை அடித்தார் அவசரமாக. டாக்டர் எங்கே நிற்கிறீங்க? இப்போ கௌசல்யாவோட ஃபோனு. அப்போ நான் சொன்னேன், கௌசல்யா பக்கத்தில் டாக்டர் இருக்கார், கதை இங்கே வந்து சாப்பிட்டு இப்படியே கோர்ஸில் ஒரு வழக்கம் ஒன்று நடந்தது. சும்மா நம்ம முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். அப்போ கௌசல்யா தான் நான் சோறு சாப்பாடு கோப்பையை போடுப்போம். ஒரு பிராசனை கையில் சோத்து கோப்பை ஒரு அப்படிங்க பிடிச்சிருக்கா. அதை பிராசனை கேளுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிராசனை அடிக்க. இப்போ பிராசனை அந்த ரெக்கார்டிங்கில் போடுறது சரியில்லை. அப்போ பிராசனை எனக்கு சொன்னால் டாக்டர் ஒரே பிரச்சனையாக கிடக்கு. என்னென்று கேட்க, இவன் திலீப்பும் தேங்காய் சதீஷும் கையை கடிச்சு போட்டான் ரெண்டு மாதிரி. அப்போ நான் பிராசன் என்னென்ன இங்கே ஒரே சண்டை, டாக்டர் போயிடாமல் குறுக்கப்படுத்து கிடக்குறான். அப்போ நான் எங்கே நிற்கிறீங்க பிராசன்? டாக்டர் நாங்கள் இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணைக்குள்ள உங்களுக்கு தெரியும், நாங்கள் பிரதேச சபை தேர்தலுக்கு 11 சபைக்கு காட்டினாங்க. இல்லை யாழ்ப்பாணத்தில் பிரதேச சபையின் பிராசன் என்ற சபை அவர் தான் சொந்த காதெல்லாம் காட்டினாங்க. அதை தவிர மிச்சம் முழுக்க நான் காசு கொடுத்து தான் காட்டினேன், உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஸோ அதில் இப்போ ரிஜெக்ட் பண்ணப்பட்டபடியாக அந்த நாமினேஷன் காசு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மொத்தமாக ஏதோ மொத்த காசு ஏதோ 18-19 லட்சம் ரூபா. அதில் மொத்த காசையும் திருப்பி எடுக்கிறதுக்கு அதில் 11 சபையில் 9 சபையில் அப்படி 18 வராது, 16 லட்சம் 14 லட்சம் வரும்னு நினைக்கிறேன். அப்போ நான் பிராசன் சொல்லியிருந்தான் பொருளாதார அடிப்படையில். பிராசனை பொருளாதார அடிப்படையில் அவர்கிட்ட சகல பேட்ட அந்த ரிசிப்ட் கட்டின துண்டங்கள்ட்ட தான் இருக்கிறது. அப்போ அவையை கூட்டி கொண்டே 15 அவர்கிட்ட பிறகு செக் எடுத்து திருப்பி டிப்போஸ் பண்ணி அந்த காசு எடுங்கோ கட்சி வேலைகளுக்கும் மற்றது என்னுடைய இந்த வழக்குகளுக்கும் அந்த வேலைகளுக்கும் அந்த பிராசனிட அந்த காசு இருக்கட்டும் தேவையான நான் எடுக்கிறேன் சொல்லி காசை கலெக்ட் பண்ண சொல்லி பிராசனிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ பிராசனண்டை போய் எங்கள்ட தேங்காய் சதீஷையும் அது நேரம் எங்கள்ட திலீப் ரவுடி திலீப்பையும் இன்றைக்கு காரில் கூட்டி கொண்டிருக்க வந்திருக்கேன். வந்த இடத்துல பிராசன் ஒரு கடிதம் ஒன்று அடித்து வச்சிருக்கோம். நான் பிராசன்ட்ட கொமெண்ட் கடிதம்னா என்னென்றால், இந்த காசை வைத்தியர் அவர்களை பெற்றுக்கொண்டதாகவும் அந்த வைத்தியர் அவர்களை திருப்பி மீள ஒப்படைக்கிறதா. இப்போ நான் காசை வேண்டிட்டோம்ன்ற சொல்லி லெட்டர் ஒன்று கொடுக்க தானே வேணும். ஸோ அதை நீங்கள் இந்த சார்பாக பொருளாதாரத்தில் நீங்கள் சைன் பண்ணி கொடுங்கோ பிராசன்னு சொல்லி நான் பிராசனோட சொல்லியிருந்தேன். அப்போ அங்கே வந்திருந்து கொண்டு திடீரென்று நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் எங்களுடைய தேங்காய் சதீஷ் கொஞ்சம் வரி கண்ணெல்லாம் சிவந்து போய் ஃபுல் வரி தான் இருக்கு. ஆனால் பார்க்க பாவம் இருப்பேன். கௌசல்யான்னு சொல்லிச்சு பாவம் வழக்கில் போடாமல் நான் சொன்னேன் இல்லை, இப்போ இந்த நாளை பிராசன் நாங்களுக்கு எதிராக வழக்கில் போட்டு தேவையில்லாம் பிரச்சனை வந்துடும், அவை வழக்கில் போடுவோம். அப்போ நான் கால் பண்ணி எனக்கு வேறு. அப்போ நான் சாப்பிட்டேன்னா பிராசன் அங்கேயே நில்லுங்கோ நான் வாரேன், அங்கேயே நில்லுங்க வாங்க. நான் 119க்கு அடிக்கிறேன். இப்படியே ஆக்களுக்கு அடிக்கணும், அங்கே அந்த கட்சியில் இருக்கிற ஆக்களுக்கு அடித்து பிரச்சனைப்பட்டு கார் எடுக்கணும் அடிக்கணும். யாருன்ற தேங்காய் சதீஷும் திலீப்பும். ஸோ நீங்கள் உடனடியாக அதை பண்ணி பிராசனை நீங்கள் அங்கே நில்லுங்கோ, அந்த இடத்துல நிற்காமல் வடிக்கிட்டு போவோம், நாங்கள் வாரோம் இந்தியாவில் வந்துருக்கோம். சரி, நான் அங்கே போயில தேர்தல் ஆணைக்குழுவில் உள்ளுக்குள்ளே எங்களோட சதீஷ் அண்ணையும் திலீப்
ரவுடி திலீப்பும் அவர் ரவுடி அவர் தெரியும் தானே உங்களுக்கு, திலீப்பும் வேறும் அங்கே இருக்கணும். ஸோ அது முடிய நான் தேர்தல் ஆணைக்குழுவிட்ட சொன்னேன், ஆணையாளர்கிட்ட நான் என்னுடைய பார்லிமெண்ட் லெட்டரில் ஒரு டிஸ்பியூட் எழுதி தரேன். அதாவது வந்து இப்படியான காசு வந்து நாங்கள் எங்களுடைய கட்சியால் கொடுக்கப்பட்டு தான் இதை கட்டினவே. ஸோ அது எல்லாருக்குமே சாட்சி இருக்குது தானே, இது எத்தனையோ பேர் சாட்சி, 8-10 பேர் சாட்சி. ஆகவே அந்த பணத்தை வந்து இவர்கிட்ட கொடுக்க வேண்டாம் மற்றும் அது சம்பந்தமாக ஒரு டிஸ்பியூட் வந்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வந்து இமெயில் எடுத்துகிட்டு வந்தேன். அதை நான் ஃபீல் பண்ணேன் சரி என்று போட்டு இப்போ 119க்கு போலீஸார் முதல்ல ஒரு வீடியோண்ட போட்டிருப்பேன் நான் கூட போலீஸார் நடவடிக்கையிலேருந்து. ஸோ இந்த வீடியோவில் நடந்த உண்மையை சொல்லணும். சரி அந்த வீடியோவில் போட்டதை காப்பாற்ற 119க்காக போலீஸார் போடலேருந்து நான் 119க்கு அடித்து இங்கேருந்து வெளிக்கிட்டு போய் ஒரு கிட்டத்தட்ட 30 minutes 45 minutesக்குள்ளே ஸ்கோட் வந்துச்சு. ஐபி உட்பட ஒரு ஐபி ஒரு வரும், அதோட கிட்டத்தட்ட 8 பேரும் அங்கே போலீஸாக வந்தோடனே நான் கூப்பிட்டா டீசெண்டாக சொன்னேன், இப்படி தான் பிரச்சனை, எனக்கு அடிச்சாண்டு பொய் வழக்கு போடவோ, கௌசல்யா பேசினாண்டு அப்படி பொய் வழக்கெல்லாம் போடல, இப்படியான பிரச்சனை எங்களுடைய அக்கௌண்டனுக்கும் அடிக்க போய் மற்றது அவருக்கும் அடித்தாங்க சரியாண்டு போட்டு. அப்போ என்ன சொல்ல நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் எழுதுகிறோம். இங்கே வந்து ஓஎஸ்சியோட கதைச்சு கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு இருந்தாப்புல திடீரெண்டு இப்போ நான் இப்படி சொன்னேன், இப்படி தான் பிரச்சனை, இந்த 80,000 ரூபா காசு ஒரு ஆள், மற்ற 110 மற்றொரு ஆள், 1 ஒரு ஆள், அதை நீங்கள் பொருளாளர்கிட்ட அந்த காசை கொடுக்க சொல்லுங்க, பிரச்சனை முடிஞ்சுது. அதை உங்களுக்கு தெரியும், இந்த டிக்டாக்கில் குளர்றாக்கள் வந்து கொடுக்க வேணாம்னு சொல்லி பிரச்சனை பட்டு கொண்டுக்கிறதால கொடுக்க அடிவேற்பாடு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம். இப்போ காசு வந்து ஏமாற்றினது வந்து ஒரு ஏமாற்றமாகவே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் அதை பார்க்குறோம் காசு சரியில்லைன்றதை. நீங்கள் இந்த அடித்த பிரச்சனைக்கு வந்து நான் ஓஎஸ்சியோட விஷயத்தை சொல்லுங்கள், நம்ம எனக்கு அடிக்கவோ, எனக்கு பேசவோ, எனக்கு தூசம் தலைகாத்தவோ இல்லை, கௌசல்யாக்கத்தவோ இல்லை. ஆனால் அதில் நின்று கொண்டு பிரகாசன்யாவோட தூசம் தலைகாத்தி ஜெகதாஸுக்கு எல்லாம் அடிக்க போய் நடந்தது. அப்போ நான் இந்த விஷயத்தை சிங்களத்தில் சொன்ன அப்புறம் ஓஎஸ்சி அந்த விஷயத்தை அவர்கிட்ட கேட்டு என்னோட பிசி ஒரு ஆள் நின்று, போலீஸ் கான்ஸ்டபிள் ஒரு ஆள் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணி நடந்தது. இந்த கூட திலீப் சொல்லிச்சது, எங்களுக்கு தான் பாதிப்பு என்னண்டு இந்த திலீப் தான் அடிக்க போனது ஜெயதாசு, அடித்து அவனை தள்ளி விடுத்தி பிரகாசன் என்ன நெஞ்சிலெல்லாம் அடித்து தள்ளி விடுத்தி பெரிய ரவுடித்தனம் செஞ்சது டப்பட்டு சொல்லிச்சது. ஜெயதாஸ் வந்து தன்னை தாக்கினேன். அப்போ வயசு கேட்டார், தாக்கினேன்டா என்ன சும்மா தாக்கி அடிச்சேன்னு சொல்லலாம், எங்கே உனக்கு அடிச்சேன், அடிக்கல கடிச்சவன் இல்லை. எப்படிப்பட்ட ஆக்கள் இல்லாமல் அவங்களை சுற்றி எங்களை வந்து நிற்க வலிக்கிற விட. அப்போ எனக்கு சிரிக்க சிரிக்காட ஓஎஸ்சியும் சிரிக்கிறார், நாங்களும் சிரிக்கிறோம், இன்னவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அடிக்கல கடிச்சேன். இப்போ அந்த கடிச்சதுக்கு தான் இப்போ வழக்கு எழுதப்பட்டு கொடுங்க. போலீஸை எழுதுகிற போலீஸ்காரர்கிட்ட யோசிப்பாங்க, ஒரு அடல்ட் ஒரு வயசு போனாக்கள் இல்லை அடிச்சேன்னு சொன்னால் காயங்கள் காட்ட வேண்டும், கன்டூஷன், லெசரேஷன், அப்ரேஷன், விஜயமோட்டை கொண்டு போவாங்க. அப்போ எங்கே அடிச்சேன்னு காட்டணுங்க, அப்படி காட்ட வேண்டி இருக்கு. ஸோ அடிச்சேன்னு சொல்லாமல் இவர் எனக்கு கடிச்சவர். ஓஎஸ்சி கோவம் வந்துட்டு ஓஎஸ்சி கேட்டார், கடிச்ச இடத்த காட்டண்டா, எங்கடா கடிச்ச இடத்த காட்டுன்னு கேட்க இப்படி கையில் அதை தடவினான் பாவி எங்கன்னு, அது கடிச்ச காயம் இப்போ போட்டுதுன்னு சொல்லி இப்போ உள்ளுக்குள்ள வழக்கு ஈடுபட்டு இப்போ பிரச்சனை போய் கொண்டு இப்போ எனக்கு அந்த 85,000 அந்த 80,000 ரூபா 15,000 இல்லை இந்த பிரச்சனை என்னடா இப்படியானது எல்லாத்தையும், இந்த கடி வர்ற கேஸ் எல்லாத்தையும் இப்படியான எல்லாத்தையும் கொண்டு நான் நல்ல காலம் நான் கௌசல்யாவும் நானும் சந்தோஷப்பட்டு நாங்கள் இந்த சாவச்சேரி நகர சபை நல்ல காலம் நாங்கள் இது பண்ணல என்று சொல்லி, அதாவது வந்து நொமினேஷன் கிடைக்காம ரிஜெக்ட் பண்ணப்பட்டு. ஜோதிச்சு பாருங்க, தற்சமயம் இந்த தேங்காய் விற்கிற சதீஷ் மாதிரி யாராவது வருவாங்க. இப்போ பிள்ளை இல்லை, தேங்காய் விற்கிறார்களோ மாங்காய் விற்கிறார்களோ இல்லாட்டி வைத்தியர் ஒன்றே இல்லைங்க பிரச்சனை. எல்லாருக்கும் தெரியும் தேங்காய் சதீஷ்ன்றா தான் எல்லாருக்கும் தெரியும். சாவச்சேரி சந்தையில் தேங்காய் சதீஷ்ன்றா தான் தெரியும். குடிச்சிட்டு பட்ட பகல் இப்போ இங்கே இருக்கிற நேரம் வந்து கிட்டத்தட்ட 4:30. நான் போலீஸ்கிட்ட ஓஎஸ்சிட்டேன்னு சொன்னேன், இப்படி குடிச்சிருக்கிறார் பாருங்க, பட்ட வெறி. அதுக்கும் வெளிநாட்டிலேருந்து காசை குடிக்கிறதுக்கெல்லாம் காசு அனுப்புறது எங்கண்ட தமிழ் பாக்ஸ். இப்போ சாவச்சேரிக்கான ஒரு வரலாறு இருக்குது, சாவச்சேரிக்கான ஒரு மரியாதை இருக்குது. அதில் என்ன கவலை இருந்தால் இப்போ போலீஸ்காரன் கேட்டான், டாக்டர் உங்களுக்கு காசு தந்தவராண்டு இவன் டப்பட சொன்னாலும் இல்லை அது மக்கள்கிட்ட பணவன். அவன் திரும்ப கேட்டான், டேய் உனக்கு டாக்டர்
தன்னுடைய கட்சியில் இருந்தோம் காசு தந்தவரா இல்லையோ இவர் தான் தந்தவர். ஆனால் இது மக்கள்கிட்ட பணம் பண்ண அதெல்லாம் கதை தேவையில்லை. நீ காசு கையில் வேண்டியாண்டோ வேண்டாண்டு. இப்போ நான் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எழுதி கொடுத்துருக்குறேன். அந்த 11 பேரில் இவர் 2 பேரும் தான் இப்போதைக்கு பிரச்சனை படிக்கணும். மிச்ச ஒருத்தரும் பிரச்சனை படமான்னு நினைக்கிறேன். அந்த காசை எடுத்து நாங்கள் அதை சரியான முறையில் பிராசனைட்டே இருக்கும். நான் அவர்கிட்ட சொன்னால் பிராசனைட்டு அந்த கொழும்பு வழக்குன்ற அக்கௌண்ட்டு அதை நீங்கள் கொழும்பு வழக்குன்ற லோயருக்கு செட்டில் பண்ண வேண்டிய ஃபீஸ் அதில் நேராக செட்டில் பண்ணுவோம். நான் அக்கௌண்ட் டீட்டெயிலாக தாரண்டு பிராசனைட்டு சொல்லியிருக்கிறேன். என்னண்டா பிராசன மாதிரி ஜெயதாசாக்கள் மாதிரி பாவம் வந்து எனக்காண்டி கதைக்க போய் அந்த காசுக்கு போய் கடைசி கடிவன்ற நிலைமையில தான் இந்த எங்கள்ட அரசியல் இருக்கு. என்னண்டா உண்மையாக இந்த கௌசல்யா காய்ச்சோன்னு சொல்லிச்சு, இந்த அரசியலுக்கு வாராக்கணும் ஒரு அடிப்படை தகமை ஒன்று இருக்கணும். அது சில நேரங்களில் பார்க்கல 100% எல்லாருக்குமே பொருந்தாது. ஆனால் அரசியலில் வாராக்களுக்கு வந்து ஒரு அடிப்படை தகுதி யார் இந்த அரசியல் செய்யலாம். ஏனெண்டா ஒரு படித்தாக்கள் ஒரு லோயர்ஸ் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் மேலால் இந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த நாட்டின் அபிவிருத்தி சம்பந்தமாக முடிவுகள் எடுக்க போகிறோம். அதை வடிவ விளங்கி கொள்ளுங்க. இந்த நான் கடித்த வீடியோ போடுறதுக்குரிய முக்கியமான காரணம் என்னென்னா எங்கண்ட இந்த இதுக்கு மேலால் அதாவது வந்து இந்த கல்வி மாகாண திணைக்களம் சுகாதாரத்துறை இந்த டாக்டர் இன்ஜினியர் லோயர்ஸ் எல்லாருக்கும் மேலே பாராளுமன்றத்தில் நாங்கள் இருக்க போகிறோம்டா இந்த கடி வர்றது குதர்றது இப்படியான விலங்குகள் தான் பாராளுமன்றத்தில் நாங்கள் எலெக்ஷனில் வச்சிருக்கிறோம். அது வெளிநாடுகளில் ஒப்பிட்டு பார்க்கல எங்கள்ட இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரதூரமான பிரச்சனைன்னு சொன்னால் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். இப்போ சில நேரங்களில் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டேன்னா பட் நல்ல குணம் உள்ளார்கள். பிரயாசன்னு பாவம் சின்ன 8 வயசுலேயே பிரயாசன்னு போராட்டத்தில் இணைஞ்சிட்டார். ஆனால் பிரயாசன் என்ற குணத்தோடு ஒப்படைக்க இந்த படித்தவன்ற குணத்தை நீங்கள் கம்பேர் பண்ணலாம். சரியான நல்ல மிஷம். அப்போ பிரயாசனை 2வது கோல் அடிக்க வைக்கிற பிரயாசன் என்னண்டு இவன் திலீப் எனக்கு நெஞ்சில் அடிச்சிட்டானுண்டு. அப்போ நான் சொன்னேன் சரி பிரயாசனை நீங்கள் அதில் நிற்க வேண்டாம், நீங்கள் போவோம். திலீப் என்ன டைம் வந்து அடிக்கத்தானே போகுது, நான் அதை பார்க்குறேன், பிரச்சனை இல்லை, நான் அங்கே வாரேன், எனக்கு கைவேட்டும் போகணும், நீங்கள் அதில் நிற்க வேண்டாம். பிரயாசன் ஒரு வயசுக்கு மூத்த மனுஷன் அடிக்க போய் பிரச்சனை வந்து 80,000 ரூபாவும் இந்த பெரிய காசு இல்லை, பெரிய காசும் இல்லை. நான் என்னென்றால் அது சரியான முறையில் தெரியல வழக்கு போட்டு எடுக்கிறது எங்கள்ட பிரச்சனை. அது நாங்கள் எடுக்கலான்னா எடுப்போம் வழக்கு போட்டு, அது வேறு பிரச்சனை. நாங்கள் ப்ரைவேட் பிளேண்டோ இல்லாட்டி நம்பிக்கை மோசடியோ வழக்கு போட்டு நாங்கள் எடுப்போம், அது பிரச்சனை இல்லை. போலீஸும் கேட்டது இந்த காசை நீங்கள் கொடுப்பீங்களா இல்லையாலே கொடுக்க மாட்டோம், தாங்கள் அந்த காசை கொடுக்க மாட்டோம், அது மக்கள் தங்களுக்கு தந்த மக்கள் தெரியல தாதாரி அது தந்து நான் என்னுடைய ஆதரவாளர்லேருந்து காசை சேர்த்து நான் என்னுடைய கட்சியை தந்து நான் அது இல்லை இவன் கட்சி இல்லை, கட்சி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை, அப்படி இப்படின்னா புரஸ்காரம் போகுது, காசு வேண்டி நீ தானே அவன் காசு கொடுத்து தான் நான் ஒண்ணி அது நீங்கள் அந்த கதை இல்லாத வேண்டி கோர்ட்ஸில் கதை அது தேவையில்லைட்டு. ஸோ வழக்கு போடுற மாதிரி பிரச்சனை இல்லை. எனக்கு கவலையோடு தான் இந்த வீடியோ போடுறேன். என்றால் இப்படியானாக்களை தவறி எடுத்து போட்டு தான் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் உண்மையாகவே நாசமாயிடுது. இதில் வேறு எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ என்னென்னா ஒரு லீடர்ஷிப் பண்ணுறது ஒரு இந்த விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறேன். இப்போ ஒரு எஜுகேட்டட் கம்யூனிட்டிக்கு ஒரு லீடராக இருக்கிறதுன்றது வேறு, அன்எடுகேட்டட் கம்யூனிட்டிக்கு ஒரு லீடராக இருக்கிறதுன்றது, அன்எடுகேட்டட் ஃபூல்ஸுக்கு ஒரு லீடராக இருக்கிறது. இப்படியான ஆக்களை நாங்கள் கூட்டி கொண்டு வந்து வச்சிருந்து இவங்களை எல்லாத்தையும் வச்சு கொண்டு வந்து தேங்காய் சாய்ஸ் மாதிரியோ இந்த திலீப் மாதிரியான ஆக்கள் எல்லாம் கூட்டி கொண்டு வந்து அறப்படித்தவனுக்கு எல்லாம் நாங்கள் ஒரு என்ன சொல்கிற ஒரு லீடராக இருக்கிறதுன்றது சரியான பாரதூரமான விஷயம், சரியான கஷ்டம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கல லீடர்ஷிப்பை நாங்கள் ஷோ பண்ணலாம். ஓகே, I could be a better leader in the hospital. It's a educated community. Whereas you can't go to the community and show your leadership. It's very difficult. So அதான் மாநசபை தேர்தலையும் அதான் நடக்க போயிருந்தா இப்படியா நாட்கள் இல்லாமல் இப்போவே கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் எஜுகேட்டட் ஃபெலோஸாக தேடிக்கொண்டிருக்கிறேன். மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிராசன மாதிரியான ஆக்களில் ஜெயதாஸ் மாதிரியான ஆக்களில் நல்ல படியங்கள் எடுத்து போகிறது எஜுகேட்டரை விட பெட்டர். பட் அப்படியான ஆக்களை தொடர்ந்து தேடி பிடிக்கிற கஷ்டம். இப்போ நானும் கௌசல்யாவும் இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வழியால் காருக்குள்ள இருக்கிறோம். பிராசனையும் ஜெயதாசும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வாரதுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம், கடியும் பண்ணி கொண்டு. இப்போ கடித்தது வந்து திலீப், பாஞ்சு கடித்தது வந்து திலீப் கடிச்சு போட்டு தான் கடிச்சதுக்கு தண்டை கையிலேயே தேடுது இங்கே கடிச்சது தானண்டா கடி வேணுன்ற கையிலாட காயம் இருக்குது. ஸோ சரியான கவலையோடு தான் இந்த வீடியோ போடுறோம். என்றால் பெரிய புண்ணை விட்டுட்டேன். நாங்கள் இப்படியா நாங்கள் யாருன்னு தெரியாது, பின்னால் வந்திருந்தோம் டாக்டர்னு கத்திக்கிறேன். நாங்கள் என்னது சரி ஏதோ கரெக்டு போட்டு நாங்கள் எடுத்தது
கடைசியாக ஆம்புலன்ஸ் வருது கடிவன் நாங்களை கொண்டு வரதாவது போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறோம். ஆம்புலன்ஸ் வருது சிவசரி இதுக்கெல்லாம் பார்க் பண்ணி விடுறது. ஸோ இப்போ யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறோம். இந்த விஷயத்தில் நான் கம்ப்ளைண்ட் 119 கம்ப்ளைண்ட் பண்ணி 20 மினிட்ஸில் போலீஸ் வந்துட்டு 2 அங்கே 20 மினிட்ஸில் எனக்கு திருப்பி கோல் வந்து போலீஸ் அங்கே வந்து இவ 2 பேரையும் பிடிச்சு கொண்டு வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட் எடுபட்டு போலீஸார் பாரப்படுத்துவினம் நீதிமன்றங்களுக்கு. இது ஒரு பாரதமான பிரச்சனை. ஆனால் அதில் அவிட கன்சர்ட் இருந்தது டாக்டருக்கு அடிச்சிட்டாங்களா, டாக்டர்கிட்ட காருக்கு அடிச்சிட்டாங்களே. நானும் 119 சொல்லிக்கலாம் அப்பிட்ட கேவுவான்னு சொன்னேன். அப்பிட்ட கேவுவானா எங்களுக்கு அடிச்ச வேண்டாம், நான் பிராசனை தான் சொன்னேன். நமக்கு அக்கௌண்ட்டு கேவுவான்னு சொல்லிடுறேன். எங்கிட்ட அக்கௌண்ட் ஆனால் பிராசனையாகலாம் பாவம் எனக்காண்டி வந்து கஷ்டப்பட்டு இப்படி இதுகள்கிட்ட கடியும் வேண்டி கொண்டு செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். சரியான கவலையோடு தான் இந்த வீடியோ போடுறேன், சிரிச்சோடு தான் இந்த வீடியோ போடுறோம்னு நினச்சினாங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் எம்பி என்று சொல்லி கொண்டு வந்து கடிச்சு போட்டாங்கன்னு வழக்கு போடுற ஒரே ஒரு முதலாவது சந்தர்ப்பம் இதுவாக தான் இருக்க மாட்டேங்கிறேன். இப்போ இந்த டிக்டாக்கில் போயிருந்து குளறைகளை நான் பெருசாக கன்சர்ன் பண்ணுறேன். ஓகே கத்தி போட்டு கிட்ட கட்ட மாட்டேன். ஆனால் என்ன செய்கிறது, சாவாய்ச்சேரிக்கும் அவமானம். இந்த திலீப் உண்டாக்கள் வந்து எங்களோட நிற்கிறாக்களுக்கும் வேறு ஒரு வெடுக்கைகளையும் சந்தேகமாக இருக்குது, பயமாக இருக்குது. இதுகளை என்னால் எங்கேயும் கடிபடுதலான்னு எங்கேயும் ரோட்டு வழியே கடிச்சு விசர் நாயல் தான் படமையாக கடிக்கிறது. இதில் எடுக்க பயமாக இருக்குது. இப்படியானாக்களை சரியான கவலையோடு தான் இந்த திலீப் போண்டாக்கள் மற்றது இந்த தேங்காய் விற்கிற சதீஷ் போன்றாக்களுக்கும் எங்கள் கட்சிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இவர்கள் எங்கள் தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்தா அசம்பந்தமாக வழக்கருக்கு நாங்கள் போவோம். இந்த நடந்த உண்மையை தான் சொல்லியிருக்கேன், கடிபட்ட விடயத்தை தான் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.